அனைத்து ஆன்மீக அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சித்தர் பீடத்தை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சேலத்தில் இருக்க சீல்நாயக்கம்பட்டி பக்கம் வந்தால் ஊத்துமலை முருகன் கோயில், அதாவது ஸ்ரீ பால சுப்பிரமணியர் கோயில், அங்கே தான் வந்திருக்கோம். அங்கே அகத்தியருடைய ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. அது அகத்தியராலையும் லோபாவதேவியாலையும் 2 பேரும் சேர்ந்து உருவாக்கின ஸ்ரீசக்கரம். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் பேசணும் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த மலையில் அனைத்து சித்தர்களும் வலம் வரதா சொல்கிறாங்க. இந்த மலையில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீசக்கரம் அப்படின்றது ஆதிபராசக்தியிலிருந்து அனைத்து தேவதைகளும் அந்த ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே இருப்பாங்களாம். எத்தனை அவதாரங்கள் அம்பாள் எடுத்தாலோ அத்தனை அவதாரங்களும் அந்த ஸ்ரீசக்கரத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ரீசக்கரத்தை வழிபடுறதுனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்குது. ஒரு பொன்னி நதியுடைய அகங்காரத்தை அடக்க அகத்தியர் கமண்டலத்துக்குள்ளேயே அந்த பொன்னி நதியை அடக்கினார். பிறகு அந்த பொன்னி நதி அவர்கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்ட பிறகு அது யாரால் அந்த பொன்னி நதி காவிரி நதியாக உருவாச்சு அப்படின்னா விநாயக பெருமானால். பிள்ளையார் அந்த பொன்னி நதியை காக ரூபத்தில் கமண்டலத்துலேருந்து தட்டி விட்டுட்டார். அப்போ சொன்னார், அகத்தியர் மகாமுனியே, உங்கள் வாயால் இந்த நதிக்கு ஒரு பெயரை வையுங்க, பொன்னி நதியோடைய ஆணவம் அடங்கிடுச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அந்த உருவம் மாதிரி அவர் விநாயகர் வரும்போது பிள்ளையாரை கொட்ட போயிட்டார் அகத்தியர். அப்போ கொட்ட போகும்போது அவருடைய முழு உருவத்தையும் விநாயக பெருமான் காமிச்சார். அப்போ தான் இந்த பிள்ளை யார் அப்படின்னு அவர் கேட்டதுனால பிள்ளையார் அவருக்கு பெயர். அன்றிலிருந்து தான் நாம் பிள்ளையாருக்கு கொட்டிக்கிற பழக்கம் வந்தது. அந்த கொட்டிக்கிற பழக்கம் எப்போ வந்ததுன்னா அகத்தியர்னால தான் வந்தது. அன்றிலிருந்தே அகத்தியர் ஃபஸ்ட்டு கொட்டிக்கிட்டார். அதுக்கப்புறம் எல்லாருமே நாம் இப்போ கொட்டிக்கிற பழக்கத்தை வச்சுருக்கோம். பிறகு அந்த நதிக்கு பெயரிட சொன்னார் விநாயகர். அகத்தியர் அந்த நதிக்கு காவேரி அப்படின்ற பெயரை இட்டார். அந்த காவிரி நதி தான் நாம் இன்றுவளவும் பயன்படுத்திகிட்டு இருக்கிற நதி. இந்த அகத்தியர் பிரதிஷ்டை செய்த அந்த மகா ஸ்ரீ சக்கரம், அந்த சக்கரத்தில் மூல தெய்வமாக இருக்கிறது எது அப்படின்னா ஆதிபராசக்தி தான். ஆனால் மேலே இருக்கிற 9 படிநிலைகளில் மேலே இருக்கிற பாலா திரிபுர சுந்தரி. அந்த பாலா திரிபுர சுந்தரியை வணங்கினா என்ன கிடைக்கும்னா குழந்தை பேர் கிடைக்கும். இந்த மகா சக்கரத்தை நம்ம வணங்கணும் ஸ்ரீ சக்கரத்தை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா குரு உபாசனை பெற்றிருக்கணும். குரு உபதேசம் பெற்றால் மட்டுமே இந்த ஸ்ரீ சக்கரத்தை நம்ம வணங்க முடியும். அதனால தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வச்சு வணங்க முடியும்னாலும் அந்த குரு உபதேசம் எல்லாராலையும் பெற முடியறதில்ல. அதனால தான் அகத்திய மகாமுனி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஒரு குகைக்கு பக்கத்தில் இந்த ஸ்ரீ சக்கரத்தை வச்சு மக்களும் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாரு. அதை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நோய்கள் தீரும், கல்வி ஞானம் பெறுவீங்க, உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், அத்தனையும் கிடைக்கும் அங்கே நீங்கள் வழிபட்டிங்கன்னா. இது இந்த கோயிலில் இருக்குது. பக்கத்துலேயே பாலசுப்ரமணியர் காட்சி அளிக்கிறார். அவரையும் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தால் வழிபட்டுட்டு தான் போகணும். சரிங்களா? அந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு என்னென்ன மலர்கள் சாத்தலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். வாசனை மலர்களாக சாத்தினா மிகவும் சிறப்பு. அதில் வெள்ளை மலர்களை சாத்தி வாசனையான மலர்களை நீங்கள் சாத்தினீங்கன்னா கல்வி மேம்படும். சரஸ்வதி தேவிக்கு சமர்ப்பணம் பண்ணாதான் அது எடுத்துக்கப்படும். ரெண்டாவதாக நீங்கள் தாமரை மலர்களை சாத்தினீங்க அப்படின்னா அது லக்ஷ்மி செல்வத்தை கொடுக்குறதா, அந்த லக்ஷ்மி தேவிக்கு சமர்ப்பணம் பண்ணதா அதிதேவதைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். செல்வ வளம் பெருகும் குடும்பத்தில். மஞ்சள் நிற மலர்களை நீங்கள் சாத்தினீங்க அப்படின்னா நோய்கள் விலகும். இந்த மாதிரி மலர்கள்லையே இத்தனை விதமான மலர்களை சாத்தி அம்பாளை வழிபடலாம். மொத்தத்தில் மனசார வழிபடணும். மனசார உங்கள் அன்பை செலுத்துனீங்கன்னா ரிட்டன் அத்தனை தேவதைகளும் நம்மளுக்கு முழு அன்பையும் கொடுப்பாங்க. அவங்கள நம்ம என்றைக்கும் மறக்கவே கூடாது. இதை நமக்கு கொடுத்த அகத்திய மாமுனி இங்கே பிரதிஷ்டை பண்ணதுனால அவரும் இங்கேயே இருக்கிறாரு. அவரையும் நீங்கள் வழிபடலாம். பக்கத்தில் வந்தீங்கன்னா இங்கே விஷ்ணு பகவானுடைய கோயில் இருக்குது. அதையும் வழிபடலாம். சித்தர்கள் பீடங்கள் இருக்குது, அங்கேயும் வழிபடலாம்.
கீழே வள்ளலாருடைய ஒரு ஆலயம் இருக்குது, ஒளி ரூபமாக அங்கே இருக்கிறாரு, அவங்களையும் வழிபடலாம். அதாவது அம்பாளே ஸ்ரீசக்கரத்தை ஒளி ரூபமாக கண்டதுனால தான் அம்பாளே தன்னுடைய உருவத்தை ஒளி ரூபமாக கண்டிருக்கா. அதுதான் ஸ்ரீசக்கரம். ஆதிசங்கரர் உருவாக்குறது வந்து மேல் நோக்கிய சக்கரமாக இருக்குது. இங்கே வந்து செங்குத்து வடிவத்தில் அகத்தியர் அமைச்சிருக்கிறார் ஸ்ரீசக்கரத்தை. அது எங்கேயுமே இல்லை. ஸ்ரீசக்கரம் எல்லா இடத்துலையும் வட்ட வடிவத்தில் இருக்குது. அப்படின்னா இங்கே வந்து செங்குத்து கோணத்தில் இருக்கிறது வந்து இங்கே தான், இந்த கோயிலில் மட்டும்தான் அகத்தியர் வழிபட்ட அந்த ஸ்ரீசக்கரம் அப்படி இருக்குது. அதனை நீங்கள் வழிபட்டு மேன்மேலும் நன்மைகள் பெறணும் அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மருவத்தூர் ஓம் சக்தி மகமாயி கருமாரி உறையூரு வெக்காளி உஜ்ஜயினி மாகாளி கொல்லூரு மூகாம்பா கேதாரம் ஸ்ரீகௌரி மாயவரம் அபயாம்பிகா மதுரை நகர் மீனாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி காசி விசாலாட்சி திருக்கடவூர் அபிராமி சிதம்பரத்து சிவகாமி சுங்கேரி சாரதாம்பா திருவாரூர் கமலாம்பிகா நாகாம்பா யோகாம்பா லலிதாம்பா ஜெகதாம்பா பாலாம்பா நீலாம்பா கனகாம்பா சௌடாம்பா சிவகாளி நவகாளி திரிசூலி சுபநீலி ஸ்ரீதேவி பூதேவி ஜெயதேவி மலையரசி அம்மாயி பொம்மாயி அன்பாயி குழுமாயி பொன்னாயி பூவாயி ஏராயி வீராயி ஆரல்வாயி சக்கியம்மா வாடி ஆரணி படவேட்டம்மா.